குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன பைனாப்பிள் கேசரி செய்ய போறியா? பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றியா? செய்கிறேன். கேசரிக்கு பச்சை மிளகாலாம் போட மாட்டீங்களே? இது வந்து மோருக்கு வெயில் இல்லை, வெயில் இல்லாத மாதிரி இருக்குது, ஒரே கொமுங்கிற மாதிரி இருக்குது. சரி, தயிர் துவச்சி வச்சிருந்தா சரி அப்படியே மோரை தாளிச்சிடலாம். மோரை போட்டு வைக்கலாம் குடிக்கிறதுக்கு. கட் பண்ணுறேன். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. சேட்டா பட்டர் மில்கா? திருவான்மியூர் தாத்தா பட்டர் மில்க் மாதிரியா? இல்லை, அதுக்கு வந்து என்ன வேணும்னா என்னது காரா பூந்தி வேணும், நிறைய வேணும். இதுக்கு வந்து நான் வெறும் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு மோர் நல்லா தண்ணியாக கலந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம்னா இந்த வேர்க்குதா இப்போ அந்த மாதிரி வேர்க்காமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இந்த வேர்த்தாலும் குளுமையாக இருக்கும். குளுமையாக இருக்கும். வெயிலை பற்றியா? காலிலேருந்து வெயில் இல்லை, இப்போ டக்குன்னு வெயில் இவ்வளோ வருது. மூடு வெயில் அடிக்குது. இப்போ என்னவோ தெரியல, இந்த உனக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஜாலியாக கொல்லி ஹில்ஸில் அந்த காற்றுல இருந்துட்டு கொல்லிமலை போனதில் நல்லா ஒரு உடம்பு வெயில் மழை அந்த சாரல் அது செம்மையாக இருக்குது உடம்புக்கு. நம்மளாம் அங்கே போனால் நல்லா வெளியேன்னு ஆகிடுவோம் கூட. இப்போ காஷ்மீர்லாம் போனா என்ன? அதான் பளிச்சுன்னு சொன்னல நீ, வெயில் பட்டு பளிச்சு நானே அந்த பளிச்சு இயற்கையாகவே ஆகும் பொழுது அந்த மாதிரி நல்லா கொல்லிமலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் மலைகளை அனுபவிக்கிறேன்னா அது மனசுக்கு ரொம்ப அனுபவம். ரொம்ப 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 இத்தனை வருஷமா யாரும் கூட்டு போலையா? இத்தனை வருஷம் எங்கள் அப்பாலாம் எங்கேயும் கூட்டு போனது கிடையாது. என் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே எங்கேயும் சுற்றி கூட்டு போனோம். ஏன்னா அவர் ஃபோட்டோகிராஃபர். நம்ம எங்கன்னா போகலான்னு பார்த்தா தான் அன்றைக்கி தான் கல்யாணம் ஆர்டர் இருக்கும், மஞ்சள் ஆர்டர் இருக்கும், எங்கேயுமே போக முடியாது. அதனால் போனதில்லை. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஃப்ரீ ஆகியாச்சு. இப்போ ராகேஷ் பெரிய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஸ்டுடியோவும் ரெஸ்ட்டு, எல்லாம் ரெஸ்ட்டு. இப்போ எனக்கு மெயின் வேலை இந்த சமையல் வேலை, வீட்டு வேலை இதில் தான் இருக்கிறதால வெளியே கூப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எங்கள் குட்டி வந்துருக்கு பாரு, அதுதான் அங்கே போகலாமாமா, இங்கே போகலாமாமா, ஊரை சுற்றலாமாமா அப்படின்னு சொல்லி சுற்றின்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி நான் போயிட்டு வந்தது. அடுத்த வாட்டி இது வந்து கொல்லிமலை அண்ணாச்சி பழம். ரொம்ப இனிப்பு. ஏன்னா இது நம்ம வண்டியில் வந்து நீ வாசனை வந்துடுவோம்ல, அதனால வந்து காயை வாங்கிட்டு வந்தோம் பச்சையாக. அது வந்து இன்றைக்கி தான் நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவும் கலராகவும் மாதிரி தான் கட் பண்ணி லேசாக காரப்பொடி போட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே மோர் போட்டு மூடி வச்சுட்டு இதை கட் பண்ணுறேன். ஓகே, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி போடுறேன். உப்பு போட்டு எடுத்த மோர் தானே? தயிர் மோர், வெண்ணெய் எடுத்த மோர் முந்தா நாள் தான் போட்டேன். நீ இல்லையே, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டல, அப்போ தான் போட்டேன். அது முந்தா நேற்று இல்லை, நேற்று தான் போட்டேன். நேற்று வெண்ணெய் எடுத்துட்டு நேற்று அந்த மோர் போட்டு காலி ஆயிடுச்சு. இது வந்து தயிர், திக்காக தயிர் துவச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி, இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகத்தூளும் பெருங்காயம் போட போட இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ரெண்டாவது நம்ம அப்படியே மூடிடுறேன். இது எப்படி இப்படி கையில் மூடிடுமா? பிடிக்கல. முள்ளு கொத்து கொடுக்காது. இது இந்த மாதிரி கூம்பு மாதிரி இருந்தால் தான் அது மறுபடியும் முளைக்கும். இதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த வேர் வரும். இந்த இருக்குல்ல, இந்த ஓரம் இருக்குல்ல, இந்த ஓரம் பூரா அப்படியே வெள்ளையாக வேர் மாதிரி வரும். தண்ணியில் போட்டு வச்சு டாடி அதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாரு. அது தண்ணியில் போட்டு வச்சுட்டு அவர் நட்டுடுவார். எனக்கு தூக்கி போட்டுன்னு வச்சுக்க, அவர் மனசே அப்படியே அடிச்சுக்கும். சரி, டாடி வந்து அமலா வந்தால் மட்டும் வராரு, சௌபி வந்தால் வரமாட்டாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர் வந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவார், அவ்வளோ வரமாட்டாரு. அத்தியா வந்து தாத்தா நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன், நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், வா தாத்தான்னு 10 வாட்டி மேலே கூப்பிட்டு அப்புறம் தான் உனக்காக வரேன்டா, உனக்காக தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லின்னு வருவார். வரக்கூடாதுன்னா கிடையாது, அவருக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வீடியோவில் ஏன் காட்ட மாட்டீங்க, ஏன் வரமாட்டுறாரு, ஏன் பேச மாட்டுறாருன்னு கேட்டிருந்தாங்க. அவருக்கா விருப்பம் இருந்தால் வருவார். அந்த கொல்லூர் போனப்போ வந்தார். அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைன்னா என்னை காட்டாதீங்கன்றுவார். அவருக்கு வந்து இந்த வீடியோவில் வர்றது பிடிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்னன்னா, நீங்கள் எடுத்து வீடியோ போட்டுக்கோங்க, நான் வந்து வரமாட்டேன் வீடியோவில், என்னை வீடியோவில் தயவு செஞ்சு காட்டாதீங்கன்னு. அதனால் அவர் சொல்கிற பேச்சை கொஞ்சம் மதிக்கணும்ல, அதனால் வந்து நாங்கள் வீடியோவில் ரொம்ப காட்டுறதில்ல. பேச மாட்டார், அவருக்கு வந்து கேமரா முன்னாடி வர்றது அவருக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து இதை தோல் உரிக்கணும். தோல் உரி 2ஆக கட் பண்ணிவிடவா அப்படின்னு யோசிக்கிறேன். தோலை உரிச்சிட்டு கட்டு. தோலை உரிச்சிட்டு கட்டு. சரி, கட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருது. அந்த கத்தி எடுத்துக்கோமா? எது? இந்த கத்தியில் வெட்டு. 2 No 2 1. ஈஸியாக இருக்கா? ஃப்ரூட் கத்தி தான் அது. சூப்பர், பரவாயில்ல, அழுகி போல. காயாக கொடுங்கன்னா காயாக கொடுத்தாங்க, பரவாயில்ல. எனக்கு வேஸ்ட்டாக போயிடுமோன்னு வர தோணுச்சு. இந்த அக்னி காலம் 28 வரைக்கும் அக்னி, நேற்று வரைக்கும் அக்னி இருந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த மழை காற்று ஏதோ புயல் உருவாகி அது எதுனாங்கல்ல, அதனால வந்து அந்த வெயில் போயிடுச்சு.
ஆனால் இன்னைக்கு அடிக்குது பாரு வெயில், எரியுது உடம்பு அந்த அளவுக்கு அடிக்குது. கொடைக்கானல் அப்புறம் வந்து இந்த கொல்லிமலை ஊட்டி அதெல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உனக்கு வந்து ட்ரிப்பு போனோடனே இப்போ ட்ரிப்பு போனோன்ற ஆசையிலே இருக்கியா? அந்த மாதிரி நான் இப்போ பார்த்தது இல்லைல்ல, இந்த ஏரியா எப்படி இருக்கும் அந்த ஏரியா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே போனோம், ஐயோ அவங்களாம் கொடுத்து வச்சுக்கோ நல்லா குழு குழுன்னு இருக்காங்கப்பா, சொட்டர்லாம் போட்டுன்னு இருக்காங்கப்பா. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ போகும்போதே நினச்சேன் இந்த இடத்துக்கு வந்தால் அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமேன்னு. சரி உங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக கூப்பிட்டேன், நான் புப்பு கூப்பிட்டா தான் வந்தீங்க, சரி போவோன்னு பிளான் போட்டு போயிட்டு வந்தாச்சு. ஓ அக்கா பையனாச்சு, அவன் எப்படி இருப்பான்? அந்த மாதிரி தான் இருப்பான், அதெல்லாம் பிடிச்சிருக்குது. சரி மாதம் மாதம் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போவா? ஸ்கூல் லீவ் விடுவாங்களா உதைப்பாங்க? அவனே இல்லைம்மா உன்ன என்ன கூப்பிட்டு போ, வரேன். நல்லா அரியுதுப்பா கத்தி, கோத்ரேஜ் கம்பெனி கத்தி, இப்படிதான் அறியும். நல்லா அரியுது. இந்த விற்கிறவங்களா மொத்த பழமும் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கருப்பு கருப்பாக இருக்கு அப்படியே செடியில் எடுத்து போட்டுருவேன். அங்கே தட்டில் வச்சுட்டேன்னா அப்போ போட்டுருவேன். எல்லாமே உரம் தான். இதுக்கே பைனாப்பிள்னு பேர் வந்தது? அண்ணாச்சி, யாராவது ஒரு அண்ணாச்சிங்க முதல்ல வச்சுருப்பாங்க இந்த மரத்தை செடி. வெரி குட். அதனால இது பேர் அண்ணாச்சி. அண்ணாச்சின்னா இந்த மல்லிகை கடைலாம் வச்சுருக்காங்க, அவங்க தான் நம்ம அண்ணாச்சின்னு சொல்லுவோம். இது அண்ணாசி. இது அண்ணாசி. அந்த ஊர் பேரோ இல்லை பழம் பேரோ இதெல்லாம் முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இதை அறிஞ்சு இப்படி சாப்பிடலான்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. முள் உள்ளக்குள்ள இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வாயில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த பழத்துக்கு அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு இந்த பழம். மலையில் விளைஞ்சிடும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம். ரவுண்ட் ரவுண்டாக போட போறியா? பீஸ் பீஸாக போட்டு மேலே கொஞ்சம் காரப்பொடி போட்டு அப்படியே அந்த என்னது டூத் பிக்கா அதில் குத்தி சாப்பிட்டுக்கலாம். அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படியே சக்கரை போட்ட மாதிரி இருந்தது அங்கே சாப்பிடும்போது. வாங்கி வந்திருக்கோம் பழம், இதுலேருந்து தான் அப்படியே எடுத்து கட் பண்ணாங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. செம்ம ஜூஸியாக இருக்கு. தண்ணீர் தண்ணீர், பழம் ஃபுல்லாக தண்ணீர். ஜூஸு, அண்ணாச்சி ஜூஸ். இதை இது பண்ணால் கூட நல்லாயிருக்கும். பச்சடி, பைனாப்பிள் பச்சடி பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். பண்ணவா? அது உன் இஷ்டம். அது உன் இஷ்டம், சாப்பிட்றது என் இஷ்டம். என்ன சமைக்கணுன்றதுல நான் தலையிட மாட்டேன். ஓகே, இது அப்படியே அண்ணாச்சி பச்சடி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட. சரி ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த மாதிரி தான் பீஸ் பீஸாக போட்டிருந்தாங்க. அங்கே சாப்பிட்ட மாதிரியே இருக்கா? அதே இனிப்பு சூப்பராக இருக்குது, நல்லா கரெக்டாக பழுத்துருக்கு. இங்கே இருக்கிறதுலாம் அந்த ஒரு புளிப்பு இருக்கு, அது இருக்கா? செம்மையாக இருக்குது. நம்ம இதில் வந்து இங்கே தொண்டையில் இறங்கும் போதே ஒரு வேடு பிடிக்கும்ல, அது எந்த ஊரில் விளையுதுன்னு தெரில. இது வந்து கொல்லிமலையில் விளையுதான், செம்ம சூப்பராக இருக்குது. முழுங்கன்னா அந்த பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, அண்ணாச்சி பழம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுறேன். ஏன் அதுக்கு சி ரகம்னு பேர் வச்சாங்க, ஏ ரகம் பி ரகம்னு இல்லாமல்? சீரகம் நம்ம உடலை வந்து சீராக வச்சு ஜீரண சக்தி, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சீரகம் நம்மளை உடம்ப சீராக வச்சுக்கும். எது சாப்பிட்டாலும் பாரு, நீ வந்து இந்த சீரகத்தை நல்லா வறுத்துட்டு தண்ணியில் அகம் டிவி வழியே அகத்துக்குள்ள அந்த சீரக தண்ணி குடிக்கும் போது ஜீரண சக்தி எல்லாமே நல்லா இருக்கும். அந்த நம்ம பாத்ரூம்லாம் போனால் செமையாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் அது சீரகம். பெருங்காயமும் ஜீரண சக்திக்கு போடுறதுனா கொஞ்சோண்டு பெருங்காயம். இதே அதுக்கு பெருங்காயம் அடிபடுறதா? அடிப்பட்டா போடுறதா? அடிப்பட்டா போடல, நம்ம உடம்பு அடிப்படாமல் பார்த்துக்கணும். ஓஹோ, சரி ஓகே, நான் ஸ்டுடியோ கிளம்புறேன். பாய். கொஞ்சம் குடிச்சிட்டு போறியா? ஓகே, 1 minute. சரி பட்டு மோர் குடிச்சிட்டு கிளம்பு. தேங்க்ஸ். சூப்பர். பாய்.